உங்களோடு கூட கலந்து தேவன வார்த்தையோடு கூட பகிர்ந்து பேசி உங்களிடத்தில் அன்பு செலுத்தி தேவன நாமத்தை மகிமைப்படுத்த கடந்து வந்திருக்கிறார். ஆகவே அவரில் வருகிற வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கர்த்தரை பற்றியுள்ள அறிவுகளை தெளிவாக இருக்கிறதுக்கு இந்த நேரம் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தபடியாக கரங்களை தட்டி அவர்கள் அழைப்போம். சொல்றோம் ரொம்ப நன்றி. கருத்திலே கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா ஆமென் ஆமென். கர்த்தருக்குள் நாம் இருப்பதே சந்தோஷமா. சங்கீதக்காரன் தாவீது 34:4 சொல்றாரு, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நிறைவேற்றுவார் சொல்லிட்டாரு. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது எப்படிதான் வரணுமா? ஆமா, நீங்க எல்லாம் மனமகிழ்ச்சியா சந்தோஷமா தான் வந்திருப்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. அப்ப நிச்சயம் உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டுருச்சு. ஆமென் ஆமென். நீங்க என்ன விண்ணப்பிக்க போறீங்க அதுக்கு முன்னாடி அவர் தெரிஞ்சிருவான். ஆமா, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லவே இல்லை. சரி, கண்களை நாங்கள் செபிப்போம். பரிசுத்த பிதாவே, உங்களோட துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசிரியர் நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற வேத வசனத்தின்படியாக வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்தவர்களுமே செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரசனம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் வலியுறுத்தி ஆளுகை செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவன்களை நல்ல தருகிறேன். ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதவருக்கும் சபை விசுவாசிகள் யாருக்கும் தேவாதி தேவனுக்கும் நன்றிகளை உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்தின் ஒரு பகுதியை வாசித்து நாம் ஜெபத்துக்கு கடந்து சொல்லுவோம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நாம் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் சொல்லி பார்க்கிறோம் வேதத்துல. அப்ப உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் அப்ப 10 மாசம் செய்யலையா? 10 மாசம் முடிய போதுமையோட இந்த மாசத்துல கடைசி மணி துளிகள் வந்து நிற்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல 11ஆவது மாசம் காண முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. அப்ப 10 மாசமும் நம்ம வாழ்க்கையில பயங்கரமான காரியம் நடந்துச்சா நடக்கலையா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, அதை மட்டும் கேட்காதீங்க. நடந்துச்சு. தெளிவா சொல்லிருப்பாங்க. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். யார் இடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறாரா? உங்களிடத்திலையும் அவரிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரா? என்னிடத்துல அவரிடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி ஒரு நிபந்தனையை கொடுத்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. அதுக்கப்புறம் பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாரும் செய்வேன். கர்த்தர் வாழ்க்கையில செஞ்சிருக்காரா செய்யலையா? ஆமென், செஞ்சிருக்கிறாரு. நம்ம சாகாமல் பிழைத்திருப்பது அவர் சுத்த கிருபையா இருக்குதுங்க. நம்ம செத்து போன எத்தனை பேர் நினைச்சிருப்பான், இது இருந்தா எனக்கு பாரமா இருக்கு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு எப்பவுமே தொல்லையா இருக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருடைய நன்மைகளை விவரித்து சொல்லும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை பூமியில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்ப எந்த பூமி, அது பூமி எங்கிலும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறாரு, செய்து முடிச்சிருக்கிறாரு, செய்து இனிமேல் நடத்தவும் போகிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்திகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருக்க போகுது, பயங்கரமா வரப்போகுது, பயங்கரமா உங்களை அவர் நடத்த போகிறாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிலைச்சு நிற்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும், தேவன் தம்முடைய வார்த்தையை சொல்கிறாரு, அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். இந்த உலகத்துல மனுஷன் வியந்து போகத்தக்கத அளவுக்கு, அதாவது புதுசு புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சே இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் வியந்து போகத்தள்ள அளவுக்கு அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்துல மனுஷன் வியந்து பார்க்கிற அளவுக்கு உண்டாக்கப்பட்ட அந்த சிருஷ்டிப்பெல்லாம் காட்டிலும் தம்முடைய வார்த்தையை சொல்கிறாராம், அவர் மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி வச்சிருக்காராம். அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயே கிரியை செய்திருக்கிறது. அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஜீவன் கொடுத்து வச்சிருக்கிறது. அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ளே என்னையும் மேன்மைப்படுத்தி இருக்கிறது. அந்த வார்த்தை தான் உங்களே என்னையும் அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல மறுபடியும் தலையை உயர்த்தி மற்றவருடைய கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமாக நிறுத்தி இருக்கிறாரே, அந்த வார்த்தை தாங்க. அதுதான் உங்களை என்னையும் அவரு பயங்கரமான காரியம் செஞ்சிருக்காரு, எடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. பாருங்க, உன்னோடு கூட செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வருஷத்து மாசத்துலேயே கடைசி வந்து இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு அந்த வசன பாடல் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் செய்ய பயங்கரமான காரியம்னா தேவ சமூகத்துல கடந்து செவிக்கிறது தாங்க. இத்தனை மாசத்தை கடந்து வந்தவங்கள நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம், ஜெபத்துல, வேத வாசிப்புல, தேவனுக்கு நமக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு இருக்கிறோம். துதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயர்த்தும். துதி ஒரு மனுஷனை என்ன செய்யும், மகிமைப்படுத்தும். துதி ஒரு மனுஷனுடைய பாவத்தில் இருக்கிற மனுஷனை அது கழுவி சுத்தப்படுத்தி அது பரிசுத்தப்படுத்தி அந்த மனுஷனை அது நீதிமானாக்கும். துதியினால என்ன செய்யறார், ஆண்டவர்ல உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த துதி எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து இருக்குது. வேதத்துல பார்க்கிற துதித்த மனுஷன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அபரிதமான காரியங்களை செய்து, அதிசயமான காரியங்களை செய்து, அற்புதமான காரியங்களை செய்து, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களாம் துதியினால் ஆண்டவர் செய்து எல்லாவற்றையும் தகர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில மலை போல பிரச்சனை நிற்குது, தகுந்த நிற்கிறான்னு பார்த்தோம்னா இல்லை, கூட கொஞ்சம் தான் என்ன செய்யறது, அதிகமாக நிற்குது. காரணம் துதிக்கிறது நம்மளோட வாழ்க்கையில் இல்லை. எல்லாருக்கும் தெரியும், யோசுவா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது அங்கே எரிகோ சம்பவங்கள், அது அநேக நேரங்கள் பிரசங்கத்தில் கேட்டிருப்போம், அநேக நேரங்களில் சண்டை கிளாஸ் மூலியமாக படிச்சிருப்போம், அநேக நேரங்கள் பகுதியை வாசிச்சிருப்போம், எங்கேயாவது வசனத்தை கேட்டிருப்போம், அந்த சம்பவத்தை நினைவு கொண்டு வந்திருப்போம். அந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது எரிகோ கோட்டை என்பது ஒரு பயங்கரமான ஒரு கோட்டை. இந்த வாழ்க்கை என் வாழ்க்கை அந்த பயங்கரமான காரியத்தை செய்யணும்னா பயங்கரமான காரியம் முன்னாடி வந்து நிற்கும். அந்த பயங்கரமான காரியத்தை உடைச்சி எரியணும்னா உங்க வாயிலே என் வாயில துதியின் சத்தம் எப்பொழுதும் என்ன செய்யணும், கேட்டு கொண்டே தான் இருக்கணும். துதிக்க 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 தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் அகல ஆரம்பிக்கும். ஒரு மனிதன வாழ்க்கையில துதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனுக்குள்ளே இருள் வந்துடும். துதி இல்லைன்னா இருள் வந்துடும். துதி இல்லைன்னா சத்துரு உள்ள வந்துடும், பகை வந்துடும், விரோதம் உள்ள வந்து எழுப்பிடும், கசப்பு எழுப்பிடும். வைராக்கியம், தேவனுக்கு உண்டான வைராக்கியம் இல்ல, உலகத்துக்கு உண்டான வைராக்கியம் ஒரு மனுஷனுக்குள்ள துதி இல்லைன்னா வந்துடும். இன்னைக்கு அநேகோட வாழ்க்கையில துதி இல்லாததுனாலதான் சத்துரு உள்ள புகுந்துட்டான். சத்துரு நான் எதை சொல்றேன்னா மனுஷனுக்குள்ள பெருமை. நீங்க பாருங்க, தேவனை துதிக்காத இடத்துலலாம் பெருமை எழுப்பி நிற்கும், ஏன்னா தாழ்மை இருக்காது. தேவனை துதிக்கிற மனுஷனா இருந்தானா, தேவனை ஆராதிக்கிற மனுஷனா இருந்தானா, தேவ சமூகத்துல காத்திருந்து செபிக்கிற மனுஷனா இருந்தானா, தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தா அவனுக்குள்ள என்ன இருக்காது, பெருமை இருக்கவே இருக்காது, வரட்ட கௌர வைராக்கியம் இருக்காது.
அவர்கிட்ட கௌரவம் இருக்காது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ன போயிட்டு துதியினால் நிறைந்த வாழ்க்கையா இருக்குதா அல்லது பெருமையினால் நிறைந்த வாழ்க்கையா இருக்குதா? பெருமையினால விழுந்து போன மனுஷன் தான் நேபுகாத்நேச்சார். பெருமைப்பட்டான், அவன் விழுந்து போனான், எல்லாரும் போட்டு போனான். மறுபடியும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து துதிக்க ஆரம்பிச்சான். கர்த்தர் 4 விதமான ஆசீர்வாதத்தினால் அவன் ஆசீர்வாதத்தை நிரப்பி அவனை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சார். முதலாவது அவனுக்குள்ள காணப்பட்டது பெருமை வந்தது. இந்த பெருமையை உடைச்சி எரிக்கணும்னா அவன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், தேவனை துதிக்க ஆரம்பிச்சான், தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சான். நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம், அல்லது ஒரு வேலை நம்ம வேலை பார்க்கும் பொழுது, ஒருவேளை படிக்கும் பொழுது, ஒருவேளை நடந்து போகும்போது எத்தனை முறை ஒரு துதிச்சிருப்போம். நம்ம ஒரு வேலை ஒரு மனிதர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கூட நமக்குள்ள இருக்கிற ஆவி தேவனை துதிக்கிறா, அல்லது ஒரு சில பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆவி வேறொரு சிந்தனைக்குள்ள போகிறா. ஆனா வசனம் சொல்லுது சங்கீதம் 34:5 அதிகாரத்துல, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர்கள் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார்னு சொல்லி. ஆனா காரியத்தை அவரே தான் வாய்க்கு பண்ணுவார்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா அநேக நேரங்களில் காரியத்தை வாய்க்கு பண்றது யாராத்தான் இருக்கணும்? நாமளா தான் இருக்கணும். எப்படி? மாம்சீகமா ஓடி, மாம்சீகமா சிந்தித்து, மாம்சீகமா செயல்பட்டு, மாம்சீகமா ஒப்பு கொடுத்து, அவசரத்துல பொருத்தனம் பண்ணி, இதெல்லாம் செய்யறதுனால தான் நம்ம வாழ்க்கையில துதிக்க முடியல. யோசிச்சு பாருங்களேன், எப்பத்துக்கு நமக்கு துதி வரும்? ஒரு பிரச்சனை முட்டி கழுத்து நெருக்கி வந்து நிற்கும் பாருங்க, அப்பதான் அலையிலையோ அலையிலையோ சோத்திரம் 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 சோத்திரம். இந்த ஆண்டவர் கண்ணு தெரியாதா, காது கேட்காதா? அவருக்கு எப்பயுமே கண்ணு கேட்கணும், கண்ணு பார்க்கணும், எப்பயுமே காது கேட்கணும். ஏன்னா வசனம் சொல்லல, அவர் உறங்குவதும் இல்லை, ஆனா தூங்குறது யாரா தான் இருக்கும். வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகல. வாக்குறுதி தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொன்னா அதை நிறைவேற்றி தான் முடிப்பாரு, அதை நிறைவேற்றாம இருக்க மாட்டாரு. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றாம விடப்படுறது யாருன்னா நம்ம தான். அவர் செய்து முடிச்சுட்டு சொல்லுவாரு, ஆனா செய்ய வேண்டாம், நீங்க உங்க வேலையை ஒரு நாய வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லுவோம். என்னன்னா மாம்சம் சில நேரங்களில் வெளிக்கிட்டு தேவனுடைய நீதியை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு, தேவனுடைய நீதி நடப்பிக்க முடியாத அளவிற்கு நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சது? சில நேரங்களில் மாம்சம் வெளிப்பட்டுது. அந்த மாம்சம் வெளியே வர்றதுனாலதான் பெருமை வந்தது மனுஷனுக்குள்ள. பெருமை உள்ள இருக்கிறதுனாலதான் தேவனை துதிக்கிற துதி இல்லாமல் போயிடுச்சு. ஆனா நேபுகாத்நேச்சார் கண்டுபிடிச்சாரு, தேவனை துதிக்க ஆரம்பிச்சாரு. கர்த்தர் அவர் 4 விதமான ஆசீர்வாதத்தை நேராக கொண்டு போக ஆரம்பிச்சாரு. முதலாவது மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சாரு. அவரை துதிக்க 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 மேன்மை உண்டாகுது அவங்களுக்கு. இரண்டாவது ஒரு காரியம், அவரை துதிக்க 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 முகக்கலை உண்டாச்சு. முதல் காரியம் என்னது? மேன்மை உண்டாச்சு. நம்ம எங்கெல்லாம் விழுந்து போடுறோமோ அந்த இடத்துல, எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ அந்த இடத்துல, எங்கெல்லாம் நம்மளை ஏன்னா நம்ம பேசினாலும் அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தணும், நம்மளை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க துதிக்க ஆரம்பிக்க பழகுங்க. அவர் உயர்த்த ஆரம்பிக்க பழகுங்க, அவர் மகிமைப்படுத்த ஆரம்பிக்க பழகுங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் என்ன செய்வார்? விழுந்து போன இடத்துல உங்களை எழுப்பி நிறுத்தி கர்த்தர் மகிமைப்படுத்த ஆரம்பிப்பார். இரண்டாவது ஒரு காரியம், முகக்கலை. இன்னைக்கு பாருங்க, அவனுக்குள்ள துதிக்க ஆரம்பிச்ச உடனே முகக்கலை உண்டாச்சு. நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து நினைச்சிருந்தா என்ன செஞ்ச? பேரங்களுக்கு கூட அன்னைக்கு பேரங்களும் கிடையாது. அன்னைக்கு இயற்கை விதமான காரியங்கள் இருந்தப்பே அவருக்குள்ள முகக்கலை உண்டாச்சான். ஆனா இன்னைக்கு துதிக்கிற நமக்கு நம்மளுடைய முகத்தை பார்த்தா எப்படி இருக்கு? சோர்ந்து போய் பலவீனமாய். ஆனா வசனம் சொல்றது பாருங்க, ஆண்டவர் சொல்ற உபவாசம் இருக்க போறியா? ஊரெல்லாம் என்ன செய்யும்? மைக்கு போட்டு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டீங்க. ஊரெல்லாம் அப்படிதான் சொன்னாரு, நிறைய வீட்டுக்குள்ள பிரவேசித்து எண்ணெய் பூசி என்ன செய்யும்? முக வாடலா இராதே, கலை உள்ளதா இரிசி கடைசின்னு சொல்ற ஆண்டவர். ஆனா என்னைக்கு நீங்க துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க முக கலைப்பு உண்டாயிருப்பீங்க. நாம போய் பியூட்டி பார்லருக்கு போய் நம்ம என்ன செய்ய வேண்டாம், செலவு பண்ணி அழகுபடுத்த வேண்டாம். நீங்க துதிக்க ஆரம்பிச்சு பழகி பாருங்க, உங்க முக கலைப்பாயிரும். தேவ சமூகத்துல காத்திருந்த மோசே அப்படிதான்
மலையை விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது ஜனங்கள் சொன்ன வார்த்தை, தயவுசெய்து முகத்தை மூடி எங்களால பார்க்க முடியல. காரணம் பிரகாசம். என்ன காரணம் பிரகாசமானதுக்கு? தேவனோடு கூட நடந்ததுனால, தேவனோடு கூட சம்பாதிச்சதுனால, தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருந்ததுனால, அவருக்கும் அந்த மோசைக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமா இருந்ததுனாலதான் முகநேர் எப்படி இருந்துச்சு? பிரகாசமா இருந்துச்சு. அந்த முகக்கலையெல்லாம் காற்றில பிரகாசம். இன்னைக்கு நம்ம முகத்தை பார்த்தா ஐயோ பாவமா இருக்கும். நம்ம முகம் எங்க இருக்கு? சோர்ந்து போய் பலவீனமாயி. ஆனா ஆண்டு சொல்லிட்டாரு, உலகத்தை ஜெயிக்கிறவங்க நீங்க. நம்ம என்ன சொல்ல, ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா உலகத்தை நான் ஜெயித்துட்டேன், ஆனாலும் விலகு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. நாம என்ன செய்யறோம்? கடன்லாம் கொள்ள முடியலங்க, நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, எங்க பாட்டு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு. ஆனா வசனம் சொல்ல, திராணிக்கு மேலாக விடவே மாட்டாரு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்படவே மாட்டார். அந்த திராணியிலே கூட ஒரு தப்பி வைக்கப்படியான போக்கை உண்டாக்கிடுவார் அவரு. ஆனா பிரச்சனை வந்து யாரும் போக்க தேடி போறது நம்ம. ஆனா பாருங்க, ரெண்டாவது நீர்பார் நேச்சருக்குள்ள வந்தது முகக்கலை உண்டானது. மூன்றாவது கர்த்தர் அவர் என்ன செஞ்சாராம்? யாரெல்லாம் அவனை ஏளனமா பேசினாங்களோ, அவனை கைவிட்டாங்களோ, அவனை அவமானப்படுத்தினாங்களோ, நிந்திச்சாங்களோ, அவனை உதவி தள்ளி விட்டு போனாங்களோ, அவங்களெல்லாம் பட்சத்தில் வரும்படியாக செய்தார். இன்னைக்கு நம்மள அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்பதாக நம்ம எல்லாரும் நம்மளை ஏளனமா பேசியிருப்பாங்க. நம்மளை பார்க்கும்போது ஒரு கூடத்துக்கு நம்மளை பார்த்தா பைத்தியக்காரனா தெரியும். நம்மளை ஏளனமா பார்ப்பாங்க, நம்மளை நிந்திப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்தியிருப்பாங்க, நமக்கு செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ண காரியத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க நிறைவேற்றாம போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் மூன்றாவது காரியத்தை அழகா நேச்சாருக்கு அவன் துதிக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் என்ன செஞ்சாரு? யாரெல்லாம் பட்சத்துல விலகி போனாங்களோ மறுபடியும் பட்சத்துல கொண்டு வந்து ஒரு நிலத்துக்குரிய உதவி செய்தார். நான்காவது அதை பார்க்கிறோம். நான்காவது நேச்சாருடைய வாழ்க்கையில துதிக்கும் பொழுது நடந்த ஒரு காரியம், ராஜ்ய பாரத்தை திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க துதிக்க இழந்து போன காரியத்தை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பார். இந்த சம்பவங்கள்லாம் எதை குறிக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன காரியத்தை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுப்பதற்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை சுதந்திரிக்கணும்னா தேவ சமூகத்துல காத்திருக்கணும், தேவ சமூகத்தை செபிக்கணும், தேவ சமூகத்தை தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த 4 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடந்துருக்குதா? இழந்து போன காரியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இழந்து போன வேலையை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? ஜெப நேரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? நாம யோசிச்சு பாருங்க. நம்ம எதை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? துதிக்கிற துதிதான். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வாசிங்களேன். கடைசியா அவங்க துதித்ததுக்கு பின்பு நடந்த சம்பவம் அது. யோசுவா 6:20 வாசிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்யணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காலத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலகம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து அவங்க இழந்து போன எல்லாத்தையும் சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் எல்லா தடையை நீக்கி உண்பதாக வைத்தார். பிரியமானவர்களே, இந்த 10 மாத காலத்திலே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியத்தை நம்ம வாழ்க்கையில நடக்காம போயிடுச்சே ஒருவேளை அங்கலாச்சு நினைத்து கொண்டிருக்கலாம். கடைசி நேரம் போதும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யறதுக்கு. கடைசி நேரத்தில் கர்த்தர் தடைகளை உடைத்து மறுபடியும் உங்களை புதுப்பிப்பதற்கு கர்த்தருக்கு 1 நிமிஷம் போதும். எரிகோ கோட்டையை பார்க்கும் பொழுது எரிகோ கோட்டை சாதாரணமான ஒரு கோட்டை இல்லை, பயங்கரமான ஒரு கோட்டை. எத்தனையோ யுத்தங்கள் வந்த பொழுதெல்லாம் தோற்றுதான் போயிருக்கிறாங்க. ஆனா இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பல விதமான அற்புதங்களை அதிசயங்கள் கண்ட ஜனங்கள்.
எகிப்துல இருக்கும் பொழுதேவும் பயங்கரமா, அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தவங்க அவங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகுங்க? ஆனா அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற எதிரி விளையாசிருப்பாங்க, தாக்கி இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம சில நேரங்களில் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை, நம்மளை யாராவது ஏளனமாக பார்த்து பேசிட்டாங்கன்னா, நம்மளை ஒரு வேலை உசுப்பேத்தி ஒரு மாதிரி உணர்ச்சி வசமாக யாராவது பேசிட்டாங்கன்னா, நம்மகிட்ட கோவப்பட்டாங்கன்னா, சண்டை போட்டாங்கன்னா, உடனே நம்ம நடப்பிக்கிற ஒரு நீதி தான் தெரியுமா? பல்லுக்கு பல்லு, கல்லுக்கு கல், ஒத்தைக்கு ஒத்த, 8 1 துண்டு 2. ஆனா நீ பார்த்துருவோம் அப்படின்னு சில நேரங்களில் மாம்சத்தில் நம்ம செயல்படுறோம். ஆனால் கர்த்தருடைய நீதி அதில் வெளிப்படாது. இவங்க மாம்சத்தில் செயல்பட்டுருந்தாங்கன்னா கர்த்தரை செய்யத்தை கொடுத்துருக்க முடியாது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்ததுடைய விளைவு கர்த்தர் தடைகளெல்லாம் உடைச்சு, எல்லா கோட்டையும் உடைச்சு அவங்க என்ன செய்கிறாங்க? ஜெயத்தை சுதந்திரிக்கும்படியாக தேவன் வைத்தார். புரியுமானவர்களே, இந்த நாள் கடைசி நாள் வந்திருக்கிற நாம துதி அவரை செலுத்துவதற்காக வந்திருக்கோம். துதியில 2 காரியத்தை நம்ம பார்க்கணும். நிறைய காரியம் சொல்லலாம், நம்ம விலைக்கு சொல்லலாம். துதியில 2 காரியம் என்னன்னா, முதலாவது நன்றி செலுத்தும்படியாக கடந்து வந்தோம். 2வது தேவ சமூகத்துல அவரை உயர்த்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக சொல்றோம். நம்ம கடந்து வந்துடுவோம். பிரியமானவர்களே, நான் சங்கீதம் 34:5 சொல்லும்போது சொன்ன 34:4 கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு, அவர் இருதயத்தின் வேண்டுதலே உனக்கு அருள் செய்வார்னு சொல்லி. அப்ப சில நேரங்களில் என்ன செஞ்சோம், நம்ம மன மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில வராததுனால, சந்தோஷம் வராததுனால, நம்ம வாழ்க்கையில நிம்மதி வராததுனால, தேவனை துதிக்காததுனால, நம்ம வாழ்க்கையில செபிக்காததுனால நம்ம வாழ்க்கையில இருந்தது போராட்டம், பிரச்சனை தான் வந்து நிற்கிது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் எப்படி தேடணுமா? முழு பலத்தோட தேடணுமா, முழு ஆத்மாவோட தேடணுமா, முழு அன்போட தேடணுமா. ஆனா நம்ம செபித்துட்டு இருக்கும் போதே வீட்டுல என்ன இருக்கும்? அங்க ஆள் விட்டாங்க, அந்த வேலை முடிச்சா சொல்லுங்க. நம்ம சிந்த என்னைக்கு நம்ம சிந்தை ஆண்டு சொன்ன ஒரு வசனம், அழகான வசனம் என்னன்னா, நீங்க பூமியில ஒருமனப்பட்டு எதை கேட்குறீங்களோ அதை என்ன செய்வேன்னு அப்படியே தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப எத்தனை உபவாசம், எத்தனை ஜெபம் ஏறெடுக்கப்படுது, ஏன் நடக்கல? ஒருமனம் இல்லாததுனால. 2 பேர் பூமியில ஒருமனப்பட்டு நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே சேவிஸ்ல ஆண்டு வாக்கு பண்றாரு. வாக்கு பொய்யாகுமா? ஒரு நாளும் பொய்யாகவே. அந்த வார்த்தை, அந்த வாக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா, அந்த வார்த்தை கருத்து உங்க வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது தேவ சமூகத்தை துதிக்க வேண்டியதுதான், அவர் ஆராதிக்க வேண்டியதுதான். சங்கீதக்காரன் தாவீது அப்படிதான் செஞ்சார். அவர் துதிக்க ஆரம்பிச்சாரு. சங்கீதம் 103ஆம் அதிகாரத்துல வசனத்தை 103 சங்கீதம் 103ல முதல் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்களேன். சங்கீதம் 103ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் செபித்து முடித்தலன்னு சொல்றோம். ஆனா இந்த வார்த்தையை எனக்கு ஒரு நாள் ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்கோமா? ஆராய்ந்து பார்த்துருக்கோமா? என் ஆத்மாவே என்ன செஞ்சார்? அவர் ஆத்மா கர்த்தரை சோதரிக்கிற அளவுக்கு அவர் என்ன செஞ்சாரு? அவர் நமக்கு பாராட்டு கிருபை பெரியதுங்க. நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அந்த வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்களே. 3ஆவது வசனம். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி பாருங்க, உன் அக்கிரமங்களை எல்லாம் ஒரு மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி கர்த்தர் உங்களை என்னை நீங்க சுகப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா அவருடைய சுத்த கிருபை தாங்க. நம்ம ஜீவனோடு நிக்கிறோம்னா அவருடைய சுத்த கிருபை தான்.
எத்தனையோ பேர் இன்னைக்கு நோயினால வாடி வதங்கி என்ன செய்றாங்க, மாத்திரை மேல மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு விலையும் இல்லை. ஆனா கர்த்தர் உங்களை என்னை அவர் சமூகத்துல ஜீவ சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கிறாருன்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகத்தான், அவரை உயர்த்தும்படியாகத்தான், அவரை ஆராதிக்கும்படியாகத்தான், அவரை மேன்மைப்படுத்தும்படியாகத்தான் தேவன் உங்களை என்னையும் ஜீவ சுக பலத்தோடு வச்சிருக்கிறார். பிரியமானவரே, 4வது வசனம் சொல்லுது, ஒரு பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இறக்குங்களினாலும் முடிச்சுட்டு. உங்க பிராணனை என்னை ஒரு அழிவுக்கு சொல்றாரு, விலைக்கு மீட்டிருக்கிறாரு. இந்த மாசம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் நீங்க சற்று யோசித்து பின்னாடி போய் பாருங்களேன். நீங்க உங்க டேபிள் காசு பின்னாடி சுத்தி பாருங்க. எத்தனை விதமான போராட்டத்தை கடந்து வந்திருப்போம், எத்தனை விதமான சோதனைகளை தாங்கி வந்திருப்போம். நம்ம செத்து போய் நினைச்சிருந்த நம்மள கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்திருக்காரு. இதெல்லாம் இருந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க மத்தியில அவங்களையே இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியா வச்சிருக்கிறாங்க. நம்மள கர்த்தர் சாட்சியா அவங்களே நிறுத்திருக்காரு. பிரியமானவர்களே, யாரெல்லாம் இயலமா நம்மளை பார்த்தாங்களோ அவங்க முன்பதாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் சாட்சியா நிறுத்திருக்காருன்னா உங்களை என்னைய பிராண அழிவுக்கு மீட்டு என்ன செஞ்சிருக்காரு. அவரு நோய்களை எல்லாம் குணமாக்கி என்ன செஞ்சிருக்காரு. அவரு கிருபினாலும் கற்கினாலும் முடி சொல்லிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க மேல என் மேல ஒரு கிருபை வச்சதுனாலதான் என்ன செஞ்சார். அவரு அழிவுக்கு விலக்கி காட்டுகிறார். பிரியமானவர்களே, 5வது வசனம் சொல்லுது, ஒரு அன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தர் உங்களை என்னையும் கழுவுக்கு ஒப்பாதான் வச்சிருக்கிறாரு. ஆனா நாம என்ன சொல்றோம், இல்ல எனக்கு போது கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கணும், இந்த பால் எனக்கு போதும், எந்த பாலை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க, சோர்ந்து போயிடும். ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் கழுகுக்கு பலனா வச்சுருக்காரு. கழுகுடைய வாழ்க்கை ஏன் கழுகு வீட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குதுன்னா, கழுகு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, ஒரு ஏஜுக்கு மேலே ஆனோடனையும் தன்னுடைய சரீரத்தை செல்லுமா, அந்த சரீரத்தில் அந்த இறக்கையெல்லாம் செல்லும், அதுவாக உதிர்ந்து தன்னுடைய சரீரத்தை ஒழுக்கி எந்த எதையுமே தேடாது. பல நாட்கள் அதோட கொகையில போய் உட்காந்துருக்குமா. எதுக்குன்னா திரும்ப மறுபடியும் என்ன செய்யுமா, இந்த இறக்கையெல்லாம் அந்த இறகெல்லாம் என்ன செஞ்சிடும், திரும்ப ரெக்கெல்லாம் முழக்க ஆரம்பிச்ச உடனேயும் திரும்ப என்ன செஞ்சிடும், திரும்ப புது பலன் வந்தோடனையும் மறுபடியும் என்ன செய்யும், அது உயர சட்டை அடித்து வானத்தில் பறந்து உயர அது பறக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களே அப்படி என்னதான் வச்சிருக்காரு. நம்ம வாழ்க்கையில சோர்ந்து மடிஞ்சு போறதுக்காக வைக்கல, கீழே விழுந்த நம்ம மறுபடியும் தூக்கி எழுதி நிறுத்தி அநேக ஆசீர்வாதம் நிறுத்துவதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் ஜீவனோடு வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அதான் கல்லுக்கு சமம் ஆண்டு சொல்றாங்க பூமியில வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அங்க அதனாலதான் அங்க அங்க பார்க்கிற யோசுவா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது துதிக்கிற துதியினாலதான் அங்க என்ன செஞ்சு ஆரவம் மகா சத்தம் ஆரவத்தினால. அதனால சபையில சொல்றது, சத்தமா துதிங்க, சத்தமா துதிங்க, நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க, வாயை திறந்து செய்யுங்க. துதிக்க சொல்ற காரியம் என்னன்னா, நீங்க துதிக்கிற துதியில முன்னாடி பிசாசு ஓடி போயிடும். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்னா, அவை கத்துற நாம ஓடி போயிடணும், அவை அலற நாம ஓடிடும். அச்சோ பேய் இருந்துச்சுனாண்டு. கர்த்தர் உங்களை எண்ணி உண்டாக்குறதுக்கு எது தெரியுமா, அவனும் பயன்படுத்துவதற்காகத்தான், அவனை சோதனை பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை எண்ணெய் அவர் ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. அவனை பலவீனப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் உங்களை எண்ணெய் ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. அவங்களுடைய மகிமையில மட்டுப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை எண்ணையும் ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. ஆனா நாம எப்படி இருக்கிறோம், நோஞ்சா மணிக்கு ஆயிடும். காரணம் என்னன்னா, துதிக்கிற துதி உங்களுக்குள்ள எழுப்பி இல்லாததுனாலதான். துதிக்கிற துதி உங்களுக்குள்ள மறுபடியும் எழுப்பிடுச்சுன்னா, துதிக்கிற துதி உங்களுக்குள்ள மறுபடியும் வந்துருச்சுன்னா, கர்த்தருடைய துதி உங்களுக்குள்ள நீங்க எழுதி வந்துருச்சுன்னா நீங்க எழுதி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க சும்மா உட்கார்ந்துருக்கவே மாட்டீங்க, தேவனுக்காக எழுதி பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் சொன்னார் பாருங்களேன், மத்திய 28:20 நீ புறப்படும் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லி. சங்கீதக்காரன் தாவீது அதான் சொல்றாரு, நீ செய்த நம்பிக்கையில என்னத்தை செய்ய முடியும், நற்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உன்னை தொழுது கொள்வதை தவிர வேற ஒன்று என்னால செய்யவே முடியாது சொல்லி சொல்றாரு. யாரு எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில ராஜ வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, நீங்க செய்த நன்மைக்கு ஈடாக என்னால ஒன்னத்தையும் செய்ய முடியாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை
ஆழித்து போற ஆத்துமாக்களை, சாபத்திலையும் அக்கிரமத்திலையும் கடக்கிற ஆத்துமாக்களை உயிர்ப்பிப்பதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் ஜீவனோடு வச்சிருக்காரு. பிரியமானவர்களே, எதுக்குன்னா அவரை துதியை சொல்லி ஒரு முறையாக தான் இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினே அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி அவருடைய துதியை சொல்லுவதற்காக தான் கர்த்தர் உங்களை என்னையும் ஜீவனோடு வச்சிருக்காரு. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை என்னையும் மகிழ்ச்சி வச்சிருக்கிற காரணம்னா அவரை துதிக்கிற துதி தான். அவர் துதிக்கிற துதி தான். ஒருவேளை நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில இதுவே நம்ம துதிக்காம இருந்திருக்கலாம், செவிக்காம இருந்திருக்கலாம், வேதத்தை வாசிக்காம கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வருஷத்துடைய கடைசியில் வந்துருக்கிறவங்க நீ அடுத்த மாதம் ஒரு மாதம்லாம் கணக்கில் வச்சுக்கோங்க. அது அடுத்த மாதம் எப்படி போயிடும்? அது ஸ்பீடாக போயிடும். டிசம்பர் மாதம் ஸ்பீடாக போயிடும். அதை கண்ணிலே பார்க்க முடியாது. நவம்பர் மாதம் ஒரு மாதத்தில் நம்ம நாமே ஆராய்ச்சி பயிர்த்து நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உயர்த்தினா எப்படி 10 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபத்தை 20 நிமிஷம் ஆக்குங்க. 20 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபத்தை அரை மணி நேரம் ஆக்குங்க. அரை மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை 1 மணி நேரம் ஆக்குங்க. ஒரு அதிகாரம் வச்சிருந்தா 2 அதிகாரம் படிங்க. 2 அதிகாரம் வச்சிருந்தா 5 அதிகாரத்தை படிக்க ஆரம்பிங்க. 5 அதிகாரத்தை படிக்க ஆரம்பிச்சா 10 அதிகாரத்தை படிக்க ஆரம்பிங்க. இதுதான் உங்க ஆவிக்கிற வாழ்க்கையை உயர்த்தி ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இருளெல்லாம் ஆண்டு போயிடும். என்ன இருள் உள்ள லைட் கூட இருக்கு. நம்ம இருக்கிற பாவங்கிற இருள் உள்ள போய் என்ன செஞ்சிருக்கு? உள்ள போய் உட்காந்துருக்கு. அது போய் நம்மளை பரிசுத்தமாக விடாதபடிக்கு கரைப்படுத்தி அதை கலையில பூரா உள்ள விதைச்சு பெருமையை கொண்டு வந்து, பகையை கொண்டு வந்து, விரோதத்தை கொண்டு வந்து, கசப்பை கொண்டு வந்து, வைராக்கியத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கு? நமக்குள்ளே இருள பதிச்சு வச்சிருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது பாருங்களேன், அழகாக சொல்லுது. உன் கண் இருளாக இருந்தால் சரீரம் முழுவதும், உன் கண் வெளிச்சமாக இருந்தால் வெளிச்சமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை, அதை வெளிச்சம்னா தேவனுடைய வார்த்தையை தான் சொல்றேன். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, வெளிச்சம் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு இருக்கிற இருள் என்ன செஞ்சிடும்? அகன்று போய் மறுபடியும் தேவனுக்காக எழுதி பிரகாசிக்க முடியும். இன்ன வரைக்கும் நம்மளால தேவனுக்காக எழுதி பிரகாசிக்க முடியலன்னா என்ன காரணம்னா இருள் உள்ள இருக்குதுங்க. அந்த இருள் அகற்றணும்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செவிக்க ஆரம்பிங்க. ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஜலத்தின் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், ஆனால் ஆலயத்தின் மேல் 3ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம். தேவனுடைய வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா வெளிச்சம் வந்துருச்சுங்க. அப்ப நான் அன்னைக்கு ரசிக்கப்பட்டு அன்னைக்கு வெளிச்சம் வந்து இன்னைக்கு நான் ரசிக்கப்பட தேவனுடைய வார்த்தை இல்லையா? இல்லை. சரி, ஏற்கனவே வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கு? இன்னைக்கு கலையினால மூடப்பட்டு லைட்டை கொண்டு போய் மழை போட்டு மூடி வைங்க, வெளிச்சம் வெளியில் வருமா? வராது. அதே போலதான் நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை உள்ள இருக்குது. ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய விடாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? கலைகளினால நிறைந்த வாழ்க்கையை காணப்படுகிறதுனால உள்ள இருக்கிற வெளிச்சத்தை அணைச்சு இருள் காணப்படுது. இருள் என்ன காணப்படுது? கோபம் தான், சண்டை தான், பகை தான், விரோதம் தான். இதுதான் என்ன செய்யுது? இருள் நமக்குள்ள இருந்து வெளியில இருந்துருது, பிரகாசிக்க காமிச்சு. சங்கீதம் 34:5 வாசிங்களேன். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எங்க இருக்குது? நம்முடைய பார்வை எங்க இருக்குது? நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்குது? படிக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? இன்னும் நல்லா படிச்சு முன்னேறணும். படிக்காதவனுக்கு இன்னும் நல்லா புக்கு கொண்டு போய் எடுத்து எழுதணும். வித்தியாசம் இருக்குதா? வேறுபடுதா? நோக்கம் எப்படி இருக்கணும்?
உங்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? ஆனால் வசனம் அழகாக சொல்லுது பாருங்களேன். எப்படி என்ன சொல்லுது? சரி, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். எப்போ பிரகாசம் அடைய முடியும்னா, சங்கீதம் 37:5 வாசிங்களேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். உங்க வாழ்க்கைய, உங்க வழிய, உங்க சூழ்நிலைய, உங்க பிரச்சனைய, உங்க பிசினஸ, உங்க ஊழியத்தை, உங்க காரியத்தை, உங்க படிப்பை எங்க வைக்கணுமா? கர்த்தர் மேல வைக்கணும். ஆனா நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? நம்ம மேல வச்சிருக்கிறோம். டீச்சர் மேல வச்சிருக்கிறோம், உலகத்து மேல வச்சிருக்கிறோம், பொருட்கள் மேல வச்சிருக்கிறோம், சூழ்நிலை மேல வச்சிருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்குமா தெரியலையே, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. யாரு கவலை பண்ணுவான்? அந்த நாள் தான் கவலைப்படுமா? ஐயோ, அன்புராஜுக்கு நாளைக்கு செய்வதற்கு ஒண்ணுமே என்ன செய்யல, நான் ரெடி பண்ணலையே, சீக்கிரம் செய்யணுமே, 4 பேர் போயிடுச்சு, இனி அடுத்த நாள் விடுஞ்சிருமே அப்படின்னு சொல்லி அந்த நாள் அன்புராஜுக்காக கவலைப்படணுமா? ஆனா யாரு கவலைப்படுறா? அன்புராஜ் அடுத்த நாளுக்கே கவலைப்பட்டு வசனம் சொல்லிட்டாங்க. புரியுதா? முன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தெரியுமாங்களே, பல நேரங்களில் நம்ம மாம்சத்துல ஓடி 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 பலவீனமாயி சோர்ந்து போய் பலனற்று போய் என்னோட ஆசையும் சொல்லி சிந்திக்க முடியாமல் இருக்கவும் முடியாமல் நம்ம வாழ்க்கையில விழுந்து போய் மொத்தமா அமிழ்ந்து போய் உட்காந்துருக்குறோம். ஆனா கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுறாரு, உங்க வாழ்க்கைய பிரச்சனையை மேல வச்சிருப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ சுமந்துட்டு இருக்க வேணாம், நீ சுமக்கிறதுக்கு ஒரு நாள் முடியாது, நான் எல்லாத்தையும் சிறுவில் சிரமத்தை முடிச்சுட்டேன். அதான் சொல்றாரு. ஒரு மத்திய 11ஆம் அதிகாரத்தில் 28ஆவது வசனத்தில் சொல்றாரு, என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாய் இருக்குன்னு சொல்றாரு. என் நோக்கத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சுமக்க ஆரம்பிங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிங்க, தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்க ஆரம்பிங்க, தேவனுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த வசனம் சொன்னது போல என் சுமை லகுவாயும் என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாய் இருக்குன்னு சொன்னது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் செய்வார். அப்படியே செய்வார். பிரியமாக, நம்ம அநேக நேரங்களில் நாம எடுத்து நம்ம வாழ்க்கையை அப்படி நம்ம வாழ்க்கையை நம்மளே நடத்துறது, நம்ம வாழ்க்கையில் இருந்தது சோறு இருந்தது, நாய்ங்கிற காரியம் அகன்று தேவனுங்கிற காரியத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. கர்த்தர் அருமையாக ஒரு நடத்த ஆரம்பிப்பார். பிரியமாகவே, அதான் வசனம் சொல்லுது. சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் இனிமே கர்த்தர் உங்க வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா நம்ம எங்க வைக்கணுமா? ஆமா, நம்ம ஒரு காரியத்தை மனசை வச்சுட்டு உட்காரக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்ல எண்ணினவைகள் உன்னுடையது அல்லப்பா, நீ செய்ய வேண்டியது எது? செபிக்க வேண்டியது, நீ செபிக்க வேண்டியது. ஆனா ஆண்டு வார்த்தை அழகா சொல்லுது, நீ எதிர்பார்த்த ஒரு முடிவை நான் உன் பேரில் நான் ஆயத்தமாக வச்சிருக்கிறேன். நம்ம என்ன நமக்கு தேவையோ அதை நேர்த்தியாக கொடுப்பார். நாம் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம செய்ய வேண்டியதில் என்ன? அவர் துதிக்கிற துதி தான். அவர் உயர்த்தணும், அவர் மகிமைப்படுத்தணும், அவரை ஆராதிக்கணும், அவருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிக்கணும். தேவ சமூகத்தில் எப்போ என்ன செய்யணும்? கடவுள் செபிக்கிற ஒரு மனுஷனா காணப்படணும். அப்படி இருந்த மனுஷர்கள் தான் தேவ சமூகத்தில் காத்திருந்த மனுஷர்கள் தான் அவங்க எல்லாவற்றையும் செய்து சுதந்திரிக்க முடிச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அவங்க செய்து சுதந்திரிக்கணும்னா தேவ சமூகத்தில் கதறி அழுது செபிக்க வேண்டிய நேரத்தில் கடந்து கர்த்தர் உங்களை என்னையும் நமக்காக மாத்திரம் செபிக்கிறதுக்கு இல்லை, உலக ஜனங்களுக்காக ஆத்மாவுக்காக நம்ம அழுது புலம்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் தேவ சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் வன்முறை வச்சுட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் மாறணும்னா தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் செபிக்க ஆரம்பிக்கணும். பிரியமானவர்களே, நீங்கள் செப வாழ்க்கை மறுபடியும் புதுப்பிக்க ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கையில் செப வாழ்க்கை மறுபடியும் சொல்லுங்க புதுப்பிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை நிச்சயம் செய்வார், பெரிய காரியங்களை அவர் செய்வார். அப்போதான் யாத்திராவும் புத்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுறது, நோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்.
கர்த்தர் ஒருவேளை இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பயங்கரமான காரியம் நடக்காம இருக்கலாம், ஆனா இனிமேல் நடக்கணும்னா, இனிமேல் நடக்க போகுதுன்னா, இனிமேல் அதை சுதந்திரிக்க போகணும்னா உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, ஆண்டு சமூகத்தில் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இனிமே ஆவிக்கிற வாழ்க்கையை நான் உயர்த்துவதற்கு நான் ஜெபத்தில் வேத வாசிப்போம், அதிகமான தைரியத்தில் இருப்பேன். உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ நான் எல்லாவற்றையும் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறீங்க சப்பான்னு சொல்லி தேவனுடைய கரத்தை உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து பாருங்க. மற்ற எல்லா காரியத்தையும் அவர் காரியத்தை வாய்க்கப்படுவார். தெரியுமாங்களே, உங்கள் வேலை மனசுல நீங்களா எப்பொழுதும் செபித்து கொண்டே இருந்தால் என் காரியத்தை யார் பார்ப்பா, எப்பொழுதுமே நான் ஆராய்ச்சிக்கிட்டே இருந்தேன், வேதத்தை வாசிக்கிட்டே இருந்தேன், என் பிரச்சனை யார் பார்ப்பான்னு சொல்லி நினைச்சலாம். நீங்க ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அங்க மத்திய புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது மார்த்தால் அவ என்ன செஞ்சாலாம், பற்பல வேலைகளினால வருத்தப்பட்டு கொண்டிருந்தா. ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே உனக்கு இது தெரியாதா, மரியாதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னது, மரியாதை என்னை விட்டு ஈடுபட நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறார். நீங்க நல்ல பங்கு, எது நல்ல பங்கு, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுனா நல்ல பங்கு. அதை நீங்க தேட ஆரம்பிங்க, அதை தேடி நாடி ஓட ஆரம்பிங்க. உங்களுக்கு ஆண்டவர் மாத்திர கூட ஒரு ஆளை வச்சிருக்காரு. இது ஒரு ரகசியம். மார்த்தால கூட ஆண்டவர் வச்சிருப்பாரு, ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. நீங்க போய் பிரச்சனை, நீங்க போய் என்ன செய்யணும், பற்பல வேலைக்காக நீங்க போய் அழுது குழம்பிட்டு இருக்கோம்னா கர்த்தருடைய சமூகத்தை உட்கார்ந்து செபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்கணும். அதை வசனம் சொல்ல உன் வழியை கர்த்தரை தோல்வி வைத்து அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்யணும்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, விரும்பினாலும் கூட இல்லை, அதுதான் நீதி. அதை தான் நம்ம செஞ்சே ஆகணும். ஏன்னா உங்களை என்ன ஒரு அழைச்சது இல்லைன்னா உலகமாக வாழ்ந்து போயிருக்கலாம்ல. உங்களுக்காக ஆண்டு எனக்காக சிறுவையில் மதித்து 3ஆம் நாள் இதோடு எழுதி ஒரு நித்திய ஒரு வீடை வச்சிருக்கிறாங்கன்னா, அது நீங்களும் நானும் அந்த இடத்துல போய் சுதந்திரிப்பதற்காக என்ன சொல்கிற, ஆண்டவரே பாவத்துடைய சேற்றில் கலந்த உங்களை என்னையும், பாவத்தில் அக்கிரமத்தில் கலந்த உங்களை என்னையும் அவர் கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நீங்க நீதிமானாக்கி இந்த சபையில உட்கார வச்சிருக்கிறார்ல. எதுக்காகனா அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக தான். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை எண்ணி தெரிந்து கொண்டது காரணம் அவரை துதிப்பதற்காக. ஆண்டவர் உங்களை எண்ணி அழைச்சது காரணம் அவரை ஆராதிப்பதற்காக. கர்த்தர் உங்களை எண்ணி தெரிந்து கொண்டதற்கு காரணம் அவரை மகிமைப்படுத்துவதற்காக. நம்ம வாழ்க்கை ஆண்டவரோடு எப்பொழுது ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்ன சொல்கிறவரே தெரிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, தேவ பிரச்சனை எப்பொழுது உங்களோடு நிரம்பி இருக்கணும்னா, தேவனோடு உறவாடி கொண்டே இருந்தால் மட்டும்தான் நிரம்பி நம்ம இருக்க முடியும். பிரியமானவர்களே, மோசே அதான் செஞ்சார். தேவனோடு கூட ஒரு நெருங்கி உறவாடுனதுனால தான் தேவ பிரச்சனை ஒரு முழுவதுமாக நிரம்பி இருந்துச்சு. அதனாலதான் ஜனங்க பார்த்து கொள்ள முடியாத அளவுக்கு காரியம். நீ சில நேரங்கள் பாருங்க, ஊழியக்காரரை பார்த்தாலும் அல்லது யாராவது விசுவாசிகளை பார்த்தா உலக மனுஷர்கள் பார்த்து கிறிஸ்துவுக்கு காரணம் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை வித்தியாசமா இருந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக அவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க மிஸ் பண்ணது காரணம் என்ன தெரியுமா, தேவ பிரசனங்க. அதுக்கு முன்பாக அழுக்கு நிறைந்த வாழ்க்கையில என்னைக்கு இயேசு கிறிஸ்து உள்ள வந்தாரோ இருளெல்லாம் மாற்றி கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்தார். அதனுடைய விளைவுதான் தேவ பிரசனம். நீ கர்த்தர் உங்களுக்கு அதே பிரசனத்தை தான் வச்சிருக்கிறாரு. அந்த பிரசனத்தை பிரகாசிக்க வைக்கிறோமா, அந்த பிரசனத்தை மங்கி போக வைக்கிறோமா, அது நம்மளுடைய கருத்துல தான் இருக்குது. அதை எப்படி செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துப்பாரு. ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துப்பாரு. ஆண்டவரே, என்னோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, உங்கள் கருத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இனிமே என் ஜெப வாழ்க்கையை நான் அதிகப்படுத்துறேன், வேத வாசிக்கிறதை அதிகப்படுத்துறேன். உங்களுக்காக நான் எழுதி பிரகாசிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உங்கள் அவனுடைய கருத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயம் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். எல்லாருக்கும் கண்ணில் விட்டு நம்ம செபிப்போம். பரிசுத்த பிதாவே, உங்களை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற வேத வசனத்தின்படியாக கர்த்தர் நீங்க எங்களோடு கூட பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே,
நாங்கள் துதிக்காததுனால எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது, எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் ஏகத்தில் பார்த்தோமப்பா. இனிமேல் துதிக்கிற பொழுதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நாங்கள் செய்யணும், எதெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கொண்டு கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி. அதனால வருகிற எல்லா சுதந்திரத்தையும் எல்லா ஜெயத்தையும் நம்ம பெறுகிறதுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் தனக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துக்கிறாங்களோ அவங்க மேல தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ராஜா கர்த்தாவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவரே எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. ஆண்டவர் செபத்துல தரித்திருக்கவும் வேதத்துல ஆண்டவரை தியானிக்கவும் அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகள் கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கணும் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒன்றிலும் குறைவோ இல்லாமல் நிறைவாயிருக்க உதவி செய்வீராக. ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பெரிய கருணை செய்யுங்க. ரட்சகர் விருப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமென்.